ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கடிக்காய், அதாவது கொத்தவரங்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஊறுகாய்க்கான வீடியோ சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த ஊறுகாயை கிள்ள கொஞ்சம் கஷ்டமாக, ஏன்னா நல்லா ஒரு வருஷம் ஆனால் கெடாத மாதிரி செஞ்ச ஊறுகாய். அதனால் கொஞ்சம் கட் பண்ணவே முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஆனால் நல்லா ஊறி சாப்பிட்டா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கான வீடியோவும் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் என்ன இன்றைக்கி சமையல்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல கொத்தவரங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், குட்டி குட்டிஸாக. அப்புறம் தேங்காய், பூண்டு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம், கறி லீவ்ஸ் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். அப்புறம் தக்காளி ஒரு குட்டி குட்டியாக இருக்குது, ஒரு 4 தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயை வச்சு, கடாயை சூடானதும் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதும் கடுகு, சீரகம், கொஞ்சமாக வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு ஒரு கொத்து போட்டுக்கோங்க, கறிவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கோங்க. கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்து வச்சுக்கலாம். மீடியம் சைஸ் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். அப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தா வெங்காயம் நல்லா வதங்கும், அதனால தான் சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். உங்களுக்கு பார்த்தாலே அந்த கண்ணாடி பதம் வரும், அது வந்துச்சுன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க, இல்லை தீஞ்சிரும் மிளகாய் தூள். அப்போ நல்லா அது ஒரு பச்சை வாசம் போனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தவரங்காய் இருக்குல்ல, அதை சேர்த்திடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும், ஃபுல் ஃப்ளேம் வச்சா தீஞ்சிரும். அதனால் அப்புறம் அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் மிக்ஸ் ஆனதும் அரைச்சி வச்சுருக்க தக்காளி இருக்குல்ல, அதையும் சேர்த்துடலாம். இது பாருங்க நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்தாச்சு. இதுக்கு ஒரு 2 நிமிஷம் இது இப்படியே வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த மிக்ஸி ஜாரெலாம் கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜார் அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜார் தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்படி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம காயை வேக வச்சு எடுக்கல, வேக வச்சு எடுத்தால் அதில் இருக்கிற சத்து ஃபுல்லாக தண்ணியிலே போயிடுது. அதனால் நம்ம வேக வைக்காமல் இதிலே வேக வச்சுக்கலாம். ஒரு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி வேக வச்சா முடிஞ்சுது. அது தனியாக வேக வச்சு சேர்த்துப்பாங்க சிலர், நான் அப்படியே சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் திக்காக இருக்குது, காய் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா. இந்த கேப்பில் நம்ம இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் எல்லா பாத்திரம் அது ஒரு 10 நிமிஷம் ஆகும். அது கொதிக்கிறதுக்குள்ளே பாத்திரம்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாத்திரத்தை கழுவி எடுத்துகிட்டு புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுக்கலாம். இப்போ போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. வாசனையே வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள், நான் பாத்திரம் கழுவி எடுத்துகிட்டு உள்ளே வர செம்ம வாசனை, மணக்க சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. நான் உப்பு கம்மியாக இருக்குது, உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா புளி தண்ணி கரைச்சி ஊற்றணும். புளி தண்ணியை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். புளி ஒரு கொஞ்ச நேரத்துலேயே நல்லா ஊறிடும். அதுதாங்க, இப்போ புளி தண்ணி சேர்த்துடலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, அதோட காய் வெந்ததுக்கப்புறம் தான் புளி தண்ணி சேர்க்கணும். இல்லைன்னா காய் வேகாதுன்னு சொல்லுவாங்க. புளி தண்ணி சேர்த்துட்டா வேகாதுன்னா வேக லேட் ஆகும். அதுதாங்க.
ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு எடுத்தால் கமன்னு கொத்தவரங்காய் குழம்பு ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். அப்புறம் என்னங்க, சாப்பிட வேண்டியது தான். நல்லா அப்புறம் இந்த அளவுக்கு திக்னஸ் வரும். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா சாதத்தோட கொத்தவரங்காய் குழம்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி குழம்பும் ஊற்றிட்டு, அப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க ஊறுகாய் இருக்குல்ல, ஊறுகாயும் சேர்த்து சாப்பிட்டா என்னமா இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, சுவையான கொத்தவரங்காய் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னவோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.